ஏவா வேலு மந்திரி. ஸ்டாலின் எம்ஜிஆரின் ரசிகர். எம்ஜிஆர் பாட்டு தான் கேட்பாரான் காரில் போகும்போதெல்லாம், ஊரே ஏமாத்துறவர். எம்ஜிஆர் அவர் படம் வந்துட்டா ஸ்டாலினுக்கு ஃபோன் பண்ணி படம் எப்படி இருந்ததுன்னு கேட்பாராம். என்ன காதில் பூ சுற்றுறாங்க. மக்கள் திலகத்தினுடைய முதல் ரசிகர் யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற அருமை அண்ணன் தான் மக்கள் திலகனுடைய முதல் ரசிகர். அவர் கார்ல போறாருன்னு சொன்னாக்கா அவரோட நாங்கள் பயணிக்கிறோம். நான் அண்ணன் நேரு போன்றவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய பாடல் எம்ஜிஆர் பாடல் என்று சொல்லப்படுற பாட்டு தான் அவர் கேட்டு இருப்பார் எப்பொழுதும். இன்னும் சொல்ல போனால் மக்கள் திலகம் அந்த காலத்திலே திரைப்படம் வெளியாகுதுன்னு சொன்னாக்கா அவர் முதல்ல யாருக்கு போன் போட்டு பேசுவார்னு கேட்டீங்கன்னா எங்க முதலமைச்சருக்கு தான் போன் பேர் போட்டு எப்படி படம் ரிலீஸ் ஆச்சு, எப்படி படம் பார்த்துட்டு எப்படி இருக்கு ரிசல்ட் அப்படின்னு கேட்கிற முதல் குரல் அவர் தான் இருக்கும். ஸ்டாலின்ட்ட ஃபோன் பண்ணி ஒரு பெரிய ஆள். அப்போ 70களில் எம்ஜிஆர் மிகப்பெரிய அளவில் ஷைன் ஆனார். 60, 70 அப்போ ஒரு பெரியவரா. இவர் சும்மா சைக்கிளில் போயிட்டு உங்களுக்கெல்லாம் டீ வாங்கி கொடுத்துக்கிட்டு இருந்தார். உங்களில் ஒருவன்லேயே சொல்கிறார் இவங்க காசில் வந்து எப்படி அவர் கொஞ்சம் பாதி சுருட்டினாருன்னு சொல்லி அப்போவே சுருட்டியிருக்காரு. அவர் உங்களில் ஒருவன் பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்க, ஏவா அவர் எம்ஜிஆரின் ரசிகராக ஸ்டாலின். கருணாநிதி பண்ணாத இதுவா? 1980 எம்ஜிஆர் 1977 மது விலக்கை கொண்டாந்து மதுவை ஒழிக்கணுங்கும் போது தன்னுடைய கட்சிக்காரர்கள் நாம் கள்ளச்சாராயம் காய்ச்சி எம்ஜிஆர் பேரை கெடுங்க அப்படின்னு சொன்னது கருணாநிதி. இவங்க வந்து அவருக்கு ஸ்டாலின் வந்து அவருடைய ரசிகர்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஸ்டாலின் ரசிகருங்கிறாங்க. எம்ஜிஆர் 1987 இறக்கும்போது ஸ்டாலின் நேராக போய் பார்த்துட்டு வந்தாரான்னு கேளுங்க. ஸ்டாலின் போனாரா? ஒரு மாலை போட்டாரா எம்ஜிஆருடைய இதுக்கு? இவங்கள்லாம் எம்ஜிஆர் ரசிகர்னு ஊரை ஏமாற்றி கொண்டு இருக்காங்க அப்படிங்கிற. எம்ஜிஆர் ரசிகர் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேருக்கும் சொல்கிறேன், எம்ஜிஆருக்கு முதல் எதிரி கருணாநிதி குடும்பம் தான். அதில் ஸ்டாலினும் அடங்கும். யார் பேச்சையும் கேட்டு ஏமாறாதீர்கள். ஸ்டாலின் மேலே உங்களுக்கு வந்து இது வந்துட வேணாம் பரிதாபம். இவர்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தவர்கள். இப்போது இருப்பதைப் போல கருணாநிதி குடும்பம் மீதும் ஸ்டாலின் மீதும் நீங்கள் தொடர்ந்து எதிர்ப்பை காட்டுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலேயே உதயசூரியனுக்கு ஒருத்தரும் ஓட்டு போட்டுறாதீங்க. ஓட்டு போட்டிங்கன்னா நீ அதிமுக ரத்தம் உங்கள் உடம்புல ஓடலை அப்படிங்கிறத தான் ஏற்றுக்கொள்ள முடியும்.